Hi friends, welcome to our Sabri Meet Academy. Sabri Meet Academy எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம். ஸோ நம்ம கடந்த ஒரு 10 to 18 இயர்ஸாக எஜுகேஷன் ஃபீல்டில் நிறையா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் 2024 பேட்சுக்கான ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் டாக்டர் ஆகிறது எவ்வளோ பெரிய கனவு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2023 to 24 பேட்ச் இவங்க இந்த 1 இயரில் அந்த நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் ஃபேக்கல்ட்டி அவங்க மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, ப்ளஸ் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, அவங்க டெஸ்ட் எப்படி எடுத்திருக்காங்க, இதெல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நாங்கள் கொஞ்சம் ஆசைப்படுறோம். ஏன்னா இதை நாங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சில மோட்டிவேஷன் இருக்கும், சில பேர் இதை பார்த்துட்டு ஸோ நாமளும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும், இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம், ஸோ என்ன சக்ஸஸாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா கம்மிங் May 5th வந்து பார்த்தீங்கன்னா 2024 எக்ஸாம் பேட்ச் May 5th அன்னைக்கு வரப்போகுது. இன்னும் மேக்ஸிமம் 3 days மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த 3 daysக்குள்ள ஒரு சில பேருக்கு சில பதட்டம் இருக்கும், எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னுடைய மாணவர்கள், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள பற்றி சார், என்னோடய பேர் வந்துட்டு இந்திராஜ். நான் வந்துட்டு கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் வந்துட்டு நீட் வந்து ரீரிப்பீட்டர். லாஸ்ட் இயர் வந்து 1 year வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து நான் மார்க் கம்மியாக எடுத்ததுனால சரி அடுத்த வருஷமும் நீட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறமேட்டு எங்கள் ஃபாதர் வந்து இந்த மாதிரி டெலிகாலிங் பண்ணியிருந்தாங்க, சபரி நீட் இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 1 time விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு சார் MD சாரை நான் வந்து விசிட் பண்ணேன். அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கோச்சிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு நீட் இன்ஸ்டியூட் எங்கே நடக்குது, கிளாஸஸ்லாம் கொண்டு போய் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நானும் ஃபாதர்லாம் போயிட்டு விசிட் பண்ணோம். அப்படி விசிட் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாக கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்க, அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் போய் பார்த்தோம். வார்டன்லாம் எல்லாருமே வந்து கரெக்டாக வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது டெமோ கிளாஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. நான் டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தனித்தனி ஃபேக்கல்ட்டி வந்து இருந்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைக்கே வந்துட்டு அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் 2 days அப்புறம் வந்துட்டு நான் ஹாஸ்டலில் வந்துட்டு ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்காக வந்துட்டேன். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன சப்ஜெக்ட் அதிகமாக நினைக்கிறீங்க? இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் உங்களுடைய மார்க் ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அபவுட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அதிகமாக நீங்கள் என்ன வந்து நான் ஸ்கோர் பண்ணுவேன் சார், நான் வந்து இங்கே அதிகமாக என்னால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் நான் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது, எனக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஃபீல் பண்ணுறீங்க? லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 487 மார்க் வந்து எடுத்திருந்தேன். ஃபிசிக்ஸில் வந்துட்டு நான் எல்லாரும் லேக் ஆகிற மாதிரி நானும் கொஞ்சம் வந்துட்டு அங்கே டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் இந்த வருஷம் நான் பார்க்குள்ள வந்துட்டு ஃபிசிக்ஸ் மேம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு தனி கேரிங்காக வந்துட்டு தனியாக டவுட் கேட்குறப்பையும் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸ் டைம் இல்லாமல் அப்பயும் நிறையா டவுட்ஸ் வந்து எனக்கு இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு நான் மேம் கிட்ட கேட்டு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு நான் நியூ அண்ட் லேர்ன் பண்ணிட்டேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஓரளவுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு ஸ்டாஃப்ஸும் எனக்கு வந்துட்டு நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்து நிறையா கொடுத்தாங்க. அப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் கிளாஸ்லாம் வந்து நிறையா நடந்தது. அதனால் வந்துட்டு நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக பயாலஜி கவர் பண்ணிட்டேன் எல்லாமே. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. அதுவும் வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மேம்கிட்ட வந்துட்டு எல்லாமே டவுட் வந்து கேட்டேன். கெமிஸ்ட்ரி சார் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்தாரு. ஒர்க் அவுட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் வந்து நான் அதிகமாக பண்ணல. அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இது ஃபார்முலான்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்துட்டு அது அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்துட்டு கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் நிறையவே டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். மேம் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தனியாக டெஸ்ட் இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அது மாதிரி மேம் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறது, அப்புறம் இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறது, அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டாக இருக்கிறது தனியாக கொஸ்டின் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறது. நான் நிறைய டவுட் வந்து எனக்கு நிறைய இருந்தது கொஸ்டின்ஸில். அப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணோம், அந்த இதெல்லாம் வந்துட்டு மேம் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் வந்துட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணேன். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 times அதிகமாக வந்துட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் தான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 ஃபுல் டெஸ்ட் தான் நான் அட்டன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50+ டெஸ்ட்டுக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணேன், சாப்டர் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணேன். இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருக்குது. இது ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஸ்டான என்சிஆர்டி கொஸ்டின்ஸாக வந்து கொடுத்தாங்க. குமுலேட்டிவ் டெஸ்ட்டு அந்த மாதிரி லெசன் வைஸ் டெஸ்ட்லாம் நான் நிறைய அட்டன் பண்ணனால ஒரு கிளாரிஃபையாக இருந்தது. லெசனில் எந்த ஒரு கான்செப்டும் வந்து மிஸ் ஆகாமல் எல்லாமே கவர் பண்ண முடிஞ்சது என்னால். ஓகேப்பா, இப்போ நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ எழுதிருக்கீங்க இது வரைக்கும்? ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்கீங்க நீங்கள்? சார் ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ டெஸ்ட் மேலே எழுதிருப்பேன் சார். கரெக்டாக சொன்னால் 53 எழுதிருக்கேன் சார். 53, வெரி குட். இந்த 53 எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கம்மிங் May 5th நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த 53 ஃபுல் டெஸ்ட் எழுதிருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் நீங்கள் உணர்றீங்க? சார் ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் வந்து 550+ அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 590, 630, 640+லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னால் ஒரு 680 above 700 above வந்து என்னால் கன்ஃபார்ம் எடுக்க முடியும். இதுக்கு வந்துட்டு நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு இப்போ நான் 53 டெஸ்ட் எழுதியிருக்கேன். இப்போ நான் அடுத்த எக்ஸாம் நீட் எழுத போகிறது வந்து எனக்கு ஒரு 54 டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பேனிக்னஸ் வந்து இருக்காது. ஒரு பயம் இல்லாமல் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு தைரியம் இருக்குது சார். கேஷுவலாக எப்பயும் போல. ஆமாங்க சார். அதனால் வந்துட்டு எந்த ஒரு பயம் இருக்காது. அதனால் நான் நல்லா அந்த கொஸ்டின் பேப்பரில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்னோட மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சார் நிறைய டெஸ்ட் எழுதுனது. இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் பற்றியே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ஹாஸ்டல் அண்டு ஃபுட்டு மேனேஜ்மெண்ட் சைடு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, அதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். சார் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்துட்டு ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருந்தேன் சார். அதனால் வந்துட்டு என்னால் இப்போ ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பராக படிக்கவும் முடியாது, ஸ்லீப் பண்ணவும் முடியாது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரூமில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்துட்டு 4 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டடீஸை ப்ராப்பராக பார்த்துக்கிறது, யாரும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி தனியாக வார்டன் வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு ஸ்டடிக்கு வந்து எழுப்பி விட்டுருவாரு. ஸ்டடிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறது, கூட்டி வந்து விடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அவர் கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்தாரு. அதனால் நாங்கள் கரெக்டாக காலையில் ப்ராப்பராக எழுந்திரிச்சு ஸ்டடீஸ் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது எங்களால். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. கிளாஸ் ரூம், ஃபுட்டு, மெஸ்ஸு எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கனால நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலு, கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், மெஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே கேம்பஸில் இருந்தனால நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணலை. அதனால் நாங்கள் படிப்பில் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தோம். மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எம்டி சார் முக்கியமாக வந்து நாங்கள் சொல்லணும், எங்களோட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் டைரெக்டாக அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு அவர் சால்வ் பண்ணி கொடுத்தாரு. நோட்டு வாங்கிறதா இருந்தாலும் சரி, ஹாஸ்டலில் சப்போஸ் வந்துட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணுனாலும் சார் வந்துட்டு அவர் வந்து வாங்கி கொடுப்பாரு. நோட் புக்ஸு இதெல்லாம் வந்துட்டு கேன்டீனில் ஒரு சில டைம் வந்து தீர்ந்துடும். அதனால் வந்துட்டு நாங்கள் டைரெக்டாக அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் சொன்னோம்னா அவர் வந்துட்டு வாங்கி வந்து கொடுத்துருவாரு. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. அதனால் நாங்கள் வந்துட்டு படிப்பில் வந்துட்டு நாங்கள் முழு கான்சன்ட்ரேஷன் செலுத்தக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து எங்களுக்கு கிடைச்சிது. டாக்டர் ஆகணுன்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு கனவோடு இருப்பீங்க. அந்த மாதிரி கனவு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சபரி நீட் அகாடமி வந்துட்டு நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னோட கனவு வந்து நினைவாக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இது ரொம்ப அமைஞ்சிருந்துச்சு. கண்டிப்பாக என்னால் வந்துட்டு இந்த வருஷம் நீட் 2024 680 above 700 above என்னால் ஸ்கோர் பண்ண முடியும். ஐ வில் பிகம் ஏ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். நீட் எக்ஸாம் 2024 எழுதுறீங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சஞ்சீவ். ஐ எம் ஃப்ரம் பெரம்பலூர். அங்கே லாஸ்ட் இயர் 1 year வந்து லாங் டேர்ம் பேட்ச் நீட் ரிப்பீட் பண்ணேன். ஏன்னா 10 மார்க்ஸில் எனக்கு வந்து சீட்டு மிஸ் ஆச்சு. ஸோ என் ரிலேட்டிவ்ஸ் வந்து சேலமில் சபரி நீட் அகாடமின்னு சொல்லி அகாடமி வந்து ரெஃபர் பண்ணாங்க. சரி, நானும் வந்து பேரண்ட்ஸோட வந்து எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ் வந்து ஃபிசிக்ஸ் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு லாஸ்ட் இயர் ஃபிசிக்ஸில் தான் மார்க் போச்சுங்கிறனால டெமோ ஃபிசிக்ஸ் எடுத்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் நாங்கள் லேட் பண்ணாத அடுத்த 2 daysலேயே வந்து திரும்ப ஜாயின் பண்ணி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் டவுட் வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணோம் அந்த அளவுக்கு நல்லா உட்காந்து சப்போர்ட்டிவாக சொல்லி கொடுத்தாங்க. நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜி பொறுத்தளவுக்கு நல்லாவே வரும் அப்படிங்கிறதுனால ஏன்னா டவுட்டு அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஃபுல் ஃபிசிக்ஸ் நல்லாவே நாங்கள் வந்து கோச்சிங் மேம்கிட்ட வந்து நல்லா கேட்டுக்கிட்டோம். அவங்க எப்படிலாம் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணோம், நெகட்டிவ் மார்க்லாம் எல்லாரும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ போன வருஷம் இந்த வருஷம் நிறையவே கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில் வந்து நாங்கள் வந்து கிராண்ட் டெஸ்ட், சிடி டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தோம். அது ஒரு 60 டெஸ்ட் அரௌண்ட் எழுதியிருப்போம். இப்போ ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 50+ எழுதியிருப்போம். ஸோ முன்னாடி விட எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகவே இருக்குது. ஒரு 700+ என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது. கேம்பஸ்குள்ளேயே இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. டின்னர், டைனிங் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே இருக்குது. அப்படிங்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்ஸுமே இல்லை.
டைம் வந்து சேவ் ஆச்சு. உடனடியாக எங்கள் வார்டன் கூட இருந்ததுனால கரெக்டாக கைட் பண்ணி அதுக்கும் மெஸ்ஸுக்காக இருந்தாலும் சரி ஹாஸ்டலுக்காக இருந்தாலும் சரி கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணி மார்னிங் 5 o'clock எழுப்பிட்டு ஸ்டடிக்கு வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது எல்லாமே. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏதாவது உடனே ஃபீவர் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எம்டி சாருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணால் போதும், சாரி வந்து அழைச்சிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக கிளியர் பண்ணி அலெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இதில் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கேம்பஸ்குள்ளவே கேண்டீன் மெஸ் எல்லாமே உள்ளே இருந்ததுனால எங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை. எல்லாமே உள்ளே இருந்து கரெக்டாக எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்படி ஏதாவது சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட சார் ஃபோன் பண்ணால் சார் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ரூமுக்கு 3 members படிச்சுட்டு இருந்தோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. மற்ற பசங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக டவுட்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். கிளாஸ் ரூம்ஸ்மே பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் 7 o'clock to ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. டவுட் கிளாரிஃபை எப்பயுமே போயிட்டே இருக்கும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இமீடியட்டாக கிளியரிஃபை பண்ணி விடுவாங்க. சபரி நீட் அகாடமியில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸும் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ப்ராப்பர் எஃபோர்ட்டும் போடுறதுனால எல்லாம் முன்னாடி நிறையவே கான்ஃபிடன்ட் அதிகமாகவே இருக்குது. என்னால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும், நீட்டை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. சபரி நீட் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுங்கள். இந்த ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். நான் உங்கள் சபரி நீட் அகாடமி மேனேஜிங் டைரக்டர் சபரிநாத் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்மளோட ஸ்டூடெண்டோடைய ஃபீட்பேக் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 1 year ரிப்பீட்டர்ஸ்க்கான ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இருந்தாலும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது, நம்மளுடைய ஆரம்பம் என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ், நம்மளுடைய கோச்சிங் எப்படி, அதை பற்றி நான் இப்போ பேசலாம்னு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 70% நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நம்ம கடந்த ஒரு 4 to 5 years நீட் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நெக்ஸ்ட் 1 yearக்கான கோச்சிங் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதை பற்றி சில டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையிலும் சில டிக்னிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மித்த இன்ஸ்டியூட்டுக்கும் நமக்கு என்ன ஒரு கம்பேரிஷன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரி நம்ம டீச்சிங் அண்டு கோச்சிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபேக்கல்ட்டிஸ் மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் மெயினாக இருக்க ஒரே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஏன்னா அதில் வந்து அதிகமான ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகும். ஏன்னா ஒரு 720 மார்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்குள்ளே போகும்பொழுது 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஈவனாக படித்தா மட்டும்தான் அந்த 710, 720 கிராக் பண்ண முடியும். இப்போ 2014 நீட் தமிழ்நாட்டு கம்பல்சரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 years நம்மளுடைய தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டாக வராங்க. லாஸ்ட் இயர் கூட 720 மார்க் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விஷயம் பொறுத்த வரையிலும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான கோச்சிங் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ், எந்த டாப்பிக்கில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, ரிப்பீட் கொஷின்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த டைமில் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெஸ்டஸ் எழுதணும், ஃபுல் டெஸ்ட் எவ்வளோ எழுதணும், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் ஸ்ட்ரென்த் தான் நம்மக்கிட்ட. பேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மட்டும் தான் போட்டு நாங்கள் கன்டினியூ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஒரு பேட்சில் எல்லாத்துக்குமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்டோடைய குழந்தைகள் ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் இண்டிவிஜுவலாக கேர் கொடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 2 சப்ஜெக்ட்டையுமே ரொம்ப டீப்பாக கான்செப்ட் ஓரியன்டாகவே நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது தாண்டி அதிக எங்ககிட்ட டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இதுக்கு எங்களால் வந்து பெருமையாக சொல்லிக்க முடியும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு 20,000 கேள்விகள் ப்ளஸ் அவன் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். ஸோ எந்த அளவுக்கு அவன் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறானோ அந்த அளவு அவனுடைய ஃபேர்னஸ் போகும், கான்செப்ட் நிறையா தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி மெத்தடாலஜி எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃபாலோ பண்ணுறோம். எதர் ஃபார் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃபேக்கல்ட்டி நம்மக்கிட்ட ஆந்திரா ப்ளஸ் தமிழ்நாடு ஃபேக்கல்ட்டி 2மே இருக்காங்க. இந்த 2 ஃபேக்கல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் செஷன், கிளாரிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கிறோம். ஏன்னா அதுதான் முக்கியம். நீங்கள் நீட் கோச்சிங், ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையா கிளாஸஸ் நீங்கள் கவனிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட் அப்படிங்கிறது வித்தின் 1 or 2 days நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட் குழந்தைகளுக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோடைய ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப தரமாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பயாலஜியை பொறுத்தவரையிலும் நாங்கள் வந்து போர்ஷனோட விஷயத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் சீரியஸ் ஒர்க் அவுட் கொடுப்போம். டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தரவாகும். உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு பயாலஜி பொறுத்தவரைக்கும் 360 மார்க்ஸை 360 எப்படி கொண்டு வரதுக்கான மெத்தடாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா காமனாக இன்றைக்கி 100 குழந்தை அப்படின்னா 100 குழந்தைங்களாலையும் 300+ பயாலஜியில் ஸ்கோர் பண்ண முடியும். அளவுக்கு பயாலஜி மோஸ்ட் ஆஃப் த தியரி ஓரியன்ட் தான். ஸோ அதை எப்படி நாம் கொண்டு வர முடியும்
அதை நம்ம என்னென்ன வேவில் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்கள் வந்து +1 +2ல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. மறுபடியும் நம்ம இங்கே டீச் பண்ணி அவங்கள 1 இயர் படிக்க வச்சு அந்த 2 மாதம் கொடுக்குறது வேஸ்ட். 300+ கொண்டு வரதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ளஸ் மார்க் அதிகமாக தூக்கி கொடுக்குற சப்ஜெக்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி தான். அது மோஸ்ட் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வால்மெண்ட் கொடுத்து படிக்கிறது பாட்னி அண்ட் ஜுவாலஜி தான். அந்த பாட்னி அண்ட் ஜுவாலஜியை எவ்வளோ கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களால் ஈஸியாக 300 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இண்டிவிஜுவல் கேர் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கும். ஃபேக்கல்ட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து வார்டன் இது ஸ்டடியில் ஃபேக்கல்ட்டி, கிளாஸ் ஹவர்ஸ் ஃபேக்கல்ட்டி, இது எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை எப்படி கிராக் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்லேருந்து எப்படி வரணும், இது எல்லாமே நாங்கள் வந்து கவனம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட எப்படின்னு. இன்சைட் கேம்பஸ், ஒரே கேம்பஸ்க்குள்ளே கிளாஸ் ரூம், ஹாஸ்டல் எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக கொடுத்து படிக்க முடியும். சேஃப்டி வைஸும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு தனி கிளாஸ் ரூம், பொண்ணுங்களுக்கு தனி கிளாஸ் ரூம்ஸ் செப்பரேட்டாக தான் நம்ம எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் சேஃப்டி வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்கும். ரெண்டாவது, நீட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட ஃபேக்கல்ட்டி ஸ்டஃப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய இன்ஸ்டியூட் மட்டும் நான் சொல்லலை கிடையாது, எங்கே போனாலும் சரி. நீட்டில் நான் 700 மார்க் ப்ளஸ் வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி. அந்த ஃபேக்கல்ட்டியோடைய கான்செப்ட் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி இருக்கட்டும், இவங்க ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களால மட்டும்தான் நீட்டை எப்படி கிராக் பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு தான் நீங்கள் நீட் ஒரு இன்ஸ்டியூட்டை தேடுறீங்க. அந்த இன்ஸ்டியூட் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க. சும்மா நம்ம போனதும் பரவாயில்ல, வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம வந்து சேர்றதுனால நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியாது. நீட்டில் எம்பிபிஎஸ்ஸை கிராக் பண்ணணும் நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்ஸ்டியூட்டில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி என்ன அளவு ஸ்டஃபாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம என்ன பொட்டன்ஷியலாக கற்றுக்க முடியும். அதை பொறுத்து தான் உங்களால் 180 அவுட் ஆஃப் 180 எடுக்க முடியறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறையில் கொண்டுட்டு போகலை அப்படின்னா 100% உங்களால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிலையோ இல்லை போத் 4 சப்ஜெக்ட்லையுமே உங்களால் நினச்ச மார்க்கை கிராக் பண்ண முடியாது. உங்களுக்கு பேக் போனாக இருக்கிற ஒரே விஷயம் ஃபேக்கல்ட்டி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எல்லாருமே பாருங்கள். 1 இயர் நம்ம செலவு பண்ண போகிறது முக்கியம் கிடையாது. ஆனால் 1 இயர் கரெக்டான இடத்துல போய் நம்மளுடைய டைமை கொடுக்குறோமா, நம்மளுடைய எஃபர்ட்டை போடுற மாதிரி தான் முக்கியம். பணம் யார் வேணாலும் கட்டிடலாம், ஆனால் அந்த 1 வருஷம் போனால் திரும்ப வராது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்லையுமே ஃபேக்கல்ட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. லிமிட்டட் ஸ்டூடெண்ட் தான் நம்மக்கிட்ட. ஸோ இண்டிவிஜுவல் கேர் எடுத்து எங்களால் 100க்கு 99% எல்லாருமே மார்க் கொடுக்க முடியும். ஸோ இது என்னோடய இன்ஸ்டியூட்டோடைய பெஸ்ட்டு நான் பெருமையாக சொல்லிக்குவேன். ஸோ இப்போ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயர் 2024க்கான 25க்கான பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் அட்மிஷன்ஸ் என்றைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃபேக்கல்ட்டியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு மாணவர்கள் நீட்டில் கிராக் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்கள் அனைவரும் ஒரு முறை வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணிவிட்டு ஃபேக்கல்ட்டியோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டியதும் உங்களை வந்து ஒரு பெஸ்ட்டு டாக்டராக உருவாக்க வேண்டியதும் கடமை எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட இது. கண்டிப்பாக அதுக்கு உங்க கூட சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக உங்களை டாக்டர் ஆக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ உங்களோட பெஸ்ட் இன்ஸ்டியூட் வேணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஃப்யூச்சரில் 1 இயர்லேயே கவர்மெண்ட் காலேஜ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜில் கிராக் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்கள் இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணுங்கள். எங்களோட டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டூடெண்ட்டும் உங்களுடைய பசங்களும் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. இப்போ கம்மிங் May 5th 2024 ஆனால் நீட் எக்ஸாம்ஸ் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட்.